வீட்டில் செய்வினை இருப்பதாக கூறி பெண்ணிடம் நகை பணம் பறிப்பு. கைவரிசை காட்டிய குடுகுடுப்பைக்காரர். வசியம் செய்து நகையை பறித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. சென்னை திருவான்மியூர் மேட்டு தெருவைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவரது மனைவி மஞ்சு. இந்நிலையில் மஞ்சு வீட்டில் தனியாக இருந்தபோது கடந்த 10ஆம் தேதி காலை 10 மணியளவில் குடுகுடுப்பைக்காரர் ஒருவர் வந்துள்ளார். அப்போது வீட்டில் செய்வினை இருப்பதாகவும் அதனால் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருப்பதாகவும் மஞ்சுவிடம் குடுகுடுப்பைக்காரர் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மஞ்சு என்ன செய்வது என கேட்டுள்ளார். அதற்கு வீட்டில் உள்ள செய்வினையை உடனடியாக எடுக்க வேண்டும், இல்லை என்றால் கணவர் மற்றும் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து உள்ளது என குடுகுடுப்பைக்காரர் கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த மஞ்சு செய்வினையை எடுக்க என்ன செய்ய வேண்டும் என கேட்டுள்ளார். அதற்கு 1 லட்சம் செலவாகும் எனவும் தோஷத்தை நீக்கி செய்வினையை எடுத்து விடலாம் எனவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய மஞ்சு வீட்டில் 1 லட்சம் ரூபாய் இல்லை என்று கூறியுள்ளார். அதற்கு எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை கொடுங்கள் என கேட்டதால் வீட்டில் இருந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து வந்து குடுகுடுப்பைக்காரரிடம் மஞ்சு கொடுத்துள்ளார். இந்த பணம் செய்வினை எடுக்க போதாது, கூடுதலாக பணம் வேண்டும் என கேட்டுள்ளார். மேலும் வீட்டில் வேறு பணம் இல்லை என்று மஞ்சு கூறியுள்ளார். இதனையடுத்து மஞ்சு அணிந்திருந்த நகையை சுடுகாட்டில் வைத்து பூஜை செய்தால்தான் செய்வினை நீங்கும் எனவும் பரிகாரம் முடிந்ததும் நகையை திருப்பி கொடுத்து விடுவேன் எனவும் கூறி மஞ்சுவின் கையில் குடுகுடுப்பைக்காரர் கயிறு ஒன்றை கட்டியுள்ளார். கையில் கயிறு கட்டியதும் தன்னிலை மறந்த மஞ்சு தான் அணிந்திருந்த கம்மல், வளையல் என 5 சவரன் மதிப்புள்ள தங்க நகையை கலற்றி கொடுத்துள்ளார். காலை வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய கணவர் கையில் இருந்த வளையல், காதில் அணிந்திருந்த கம்மல் எங்கே என கேட்டபோது குடுகுடுப்பைக்காரர் வந்ததும் பின்னர் நடந்ததும் குறித்து மஞ்சு கூறியுள்ளார். பின்னர் பாதிக்கப்பட்ட மஞ்சுவின் கணவர் சதீஷ்குமார் இந்த சம்பவம் குறித்து திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் திருவான்மியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். சம்பவம் நடைபெற்ற மேட்டு தெரு மற்றும் குடுகுடுப்பைக்காரர் வந்து சென்ற பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். சுமார் 150 சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து பின்னர் குடுகுடுப்பைக்காரரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் கைதான குடுகுடுப்பைக்காரரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் சென்னை ECR சாலை கொட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த குடுகுடுப்பைக்காரர் பாலமுரளி என்பது தெரிய வந்தது. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பாலமுரளி கடந்த 3 மாதங்களாக சென்னை கொட்டிவாக்கத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்ததும், இதேபோல் வீடு வீடாக சென்று வீட்டில் தோஷம் இருப்பதாகவும் செய்வினை செய்து வைத்திருப்பதாகவும் கூறி அதனை எடுக்க பணம் செலவாகும், சுடுகாட்டில் வைத்து பூஜை செய்தால் செய்வினை எடுக்க முடியும் என நம்ப வைத்து மக்களை ஏமாற்றி பணம் பறித்து வந்தது தெரிய வந்தது. பின்னர் குடுகுடுப்பைக்காரர் பாலமுரளி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்வினை வைத்திருப்பதாகவும் தோஷம் உள்ளதாகவும் கூறி குடுகுடுப்பைக்காரர்கள் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களிடம் பணம் மற்றும் தங்க நகைகள் பறித்து வரும் நிலையில் பெண்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தி